வானொலியில தொகுப்பாளரா இருந்து அதுக்கப்புறம் சினிமாவுல காமெடி நடிகரா வந்து அதுக்கப்புறம் கதாநாயகனா உயர்ந்து இப்ப இயக்குனரா வளர்ந்து நிக்கிறவர் தான் ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜிக்குன்ட்டு தமிழ் சினிமாவுல ஒரு ரசிகர்கள் கூட்டமே இருக்குங்க. இவரோட ரசிகர்கள் சினிமாவுல மட்டும் இல்ல, கிரிக்கெட் வரைக்கும் இவரோட ரசிகர்கள் இருக்காங்க. ஐபிஎல்ல இவர் தொகுத்து வழங்குற அவரோட கமெண்ட்ரிக்காகவே நிறைய ரசிகர்கள் கிரிக்கெட் பார்க்குறவங்களும் உண்டுங்க. அந்த மாதிரி தன்னோட கேரியரை தொடங்கி இன்னைக்கு மிக முக்கியமான நடிகராகவும் இயக்குனராகவும் வளர்ந்து நிற்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. இவர் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் மற்றும் வீட்டுல விசேஷம் அப்படிங்கிற 2 படத்தை சரவணன் அப்படின்றவர் கூட சேர்ந்து இயக்குனாரு. ஆனா இவர் தனி இயக்குனரா உருவாக்க இருக்க படம் தான் சூர்யாவை வச்சு கருப்பு. அதாவது சூர்யாவுடைய 45வது படமா இந்த படம் உருவாக இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான் இயக்க இருக்காரு. இந்த படத்தோட டைட்டில் போஸ்டரை பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. இந்த படத்தோட டைட்டில் கருப்பு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க. ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா கீழே இயக்குனர் நேம் வந்து ஆர்ஜேபி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கும்போது இவ்வளவு நாளா ஆர்ஜே பாலாஜின்னு போட்டுட்டு இருந்த பாலாஜி இப்ப ஏன் ஆர்ஜே பீன் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அதுக்கு ஆர்ஜே பாலாஜியே சில விஷயங்களை சொல்லி இருக்காருங்க. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் தங்களோட பெயரை பார்த்தனா 3 எழுத்துல சுருக்கி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி நீயும் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஊர்வசி பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொல்லியிருக்காங்க. அது ஆர்ஜே பாலாஜிக்கும் நியூமராலஜி படி இவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. நம்மளும் நம்ம நேம 3 எழுத்துல சுருக்கி ஆர்ஜே பீனு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் ஓகே சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த 3 எழுத்து அதாவது ஆர்ஜே பீன் போடும்போது இவருக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு ஆர்ஜே பீன்ட்டு இந்த படத்தோட போஸ்டர்ல அவரோட பெயரை வச்சதா ஆர்ஜே பாலாஜியே தெரிவிச்சிருக்காரு.